வணக்கம். இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கௌரவம் வழங்கப்பட்டது. பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அவருக்கு ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மரியாதை வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் கிடைத்த மரியாதை. திரையுலக இசையில் தேனிசை தென்றல் தேவாவிற்கு என்று தனி இடம் இருக்கிறது. 36 ஆண்டுகால இசை வாழ்க்கையில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் 400 படங்களுக்கும் மேல் இசையமைத்துள்ள பெருமைக்கு சொந்தக்காரர் தேவா அவர்களே. ஒரு படத்தில் மெலோடி, குத்துப்பாட்டு, வெஸ்டர்ன் பாட்டு, இசைக்கருவிகளுக்கு என்று முக்கியத்துவம் தரும் பாட்டு முதலியவற்றையோடு கானா பாட்டுகளையும் பாடல்களையும் கொடுக்கும் ஒரே இசையமைப்பாளர் தேவா அவர்கள் மட்டுமே. இசையமைப்பதை தாண்டி பல்வேறு ஹிட் பாடல்களையும் பாடியுள்ளதோடு மஸ்தானா பின்னணி இசை என ரசிகர்களின் மனதில் தேவா தனி இடத்தை பிடித்து உள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற தேனிசை தென்றல் தேவா அவர்கள் சபாநாயகர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். தேவா அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வரவேற்கப்பட்டு அங்குள்ள சபாநாயகர் இருக்கையில் அமர அழைக்கப்பட்டார். மேலும் பாராளுமன்றத்தின் முக்கிய சின்னமாக செங்கோலும் அவருக்கு அளித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இது ஒரு பெரிய அரசியல் கௌரவமாக கருதப்படுகிறது. இந்த அரிய மரியாதை குறித்து தேவா அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா அரசு, தமிழ் கலை மற்றும் கலாச்சார மையம், சக இசைக்கலைஞர்களுக்கும் மற்றும் தனது அன்பான ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் அவர் தனது மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார். தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு கிடைத்த இந்த கௌரவம் தமிழ் இசைத்துறையை பெருமைப்படுத்தியுள்ளதாகும். வணக்கம்.